ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ரீசெண்டாக தருமபுரி புது பஸ் ஸ்டாண்ட் வீடியோ போட்டேன்னு. அப்போ கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் சொன்னாங்க திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டும் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க, கிளம்பாக்கம் பஸ் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க, வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் பெங்களூர்லேருந்து வந்தேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னும் ஒரு 350 பேர் வேணும் எனக்கு 1,00,000 ரீச் பண்ணுறதுக்கு. பெங்களூர்லேருந்து வந்தேன், இதுக்குன்னு சொல்லிட்டு வந்தேன் இந்த புது பஸ் ஸ்டாண்ட் வீடியோ போடணுன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் கேட்டிங்க, வந்துட்டேன் நான். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சென்னை பஸ், விழுப்புரம், இதெல்லாம் பழைய பஸ் ஸ்டாண்ட் போகிற லோக்கல் பஸ்ஸுங்க. அதான் மேலே ஃப்ளைஓவர், லெஃப்டில் போனால் செஞ்சி, ரைட்டில் போனால் சிட்டி. அதான் பக்கம் ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் இது பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க. ஒரு சில பஸ்ஸுங்க தான் இங்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இல்லை சென்னை இன்றைக்கி டியூஸ்டே நைட்டு சென்னை பஸ் தான் இது கேரண்டி. இன்னும் போர்டு போட்டில்ல. இவ்வளோ பேர் இருக்காங்க. எப்பவுமே சண்டே நைட்டு தான் எல்லாம் கூட்டம் இருக்கும். இது மாடிஃபைடு பஸ், இது அல்ட்ரா டீலக்ஸ் எஸ்சிடிசி பஸ்ஸை மாடிஃபை பண்ணியிருக்காங்க. நிறுத்தவே மாட்டேன்றாங்க. எங்கே போகுது இது? திருச்சி 304. நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க. ஒரு சில பஸ் தான் இங்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் சென்னை பஸ் தான். ஸோ சென்னை, திருச்சி, செஞ்சி, புதுச்சேரி இந்த மாதிரி பஸ்ஸுங்க தான் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. பெங்களூர், திருப்பதி பஸ் எல்லாம் அங்கேயே விட்டுருக்காங்க பழைய பஸ் ஸ்டாண்ட்லேயே. ஏன் இங்கேயே ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க? எவ்வளோ இடம் இருக்குது இல்லை, இங்கேயே ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரு இடத்துல போட்டுருந்தா ஜனம் இங்கே ஏறி இறங்கி போடலாம். பெங்களூர்லேருந்து வந்து அங்கே இறங்கி லோக்கல் பஸ் பிடிச்சி இங்கே வந்து திருப்பி இங்கேருந்து செஞ்சு திண்டிவனம் அதெல்லாம் பஸ் பிடிக்கணுமா இருக்குது. குப்பை பாருங்கள், எவ்வளோ குப்பை போட்டாங்க ஜனங்க. குப்பை தொட்டியெல்லாம் வச்சுருக்காங்களா? ஏதாவது வச்சுருக்காங்க குப்பை தொட்டி. ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ குப்பை போட்டிருக்காங்க மக்கள். இனாக்ரேட் பண்ணி இன்னும் ஒரு வாரம் ஆயிருக்குமா இது? அதுக்குள்ளே பாருங்கள் இப்படி பண்ணிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட்டு நம்ம குறை சொல்லலாம் எவ்வளோ விஷயத்துக்கு. ஆனால் கவர்மெண்ட் வந்து புது பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் விடுறாங்க. அது மக்களும் மெயின்டைன் பண்ணணும். பெருக்கிறதும் அவங்க பெருக்குவாங்க, நாளைக்கு கத்தால வந்து பெருக்குவாங்க மோஸ்ட்லி. ஆனால் இது ரொம்ப குப்பை போட்டிருக்காங்க. ஏன்னா புது பஸ் ஸ்டாண்ட் மாதிரியே தெரில இது. ஸோ இது வந்து லோக்கல் பஸ்லலாம் இங்கே தமிழ்நாட்டில் இது ப்ரொடெக்ஷனுக்குன்னு சொல்லிட்டு வச்சுருக்குது. ஆனால் வீணா கூட கீழே வீலில் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரொடெக்ஷனுக்கு இருக்கிறது. சென்னை பஸ்லலாம் பார்க்கலாம். ஸோ நல்ல விஷயம். இந்த திருவண்ணாமலையில் வந்து இந்த மாதிரி மாடிஃபைட் பஸ்ஸஸ் பார்க்கலாம். UD 2x2 இதெல்லாம் எஸ்சிடிசி பஸ்ஸுங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் மாடிஃபை பண்ணி சென்னைக்கு போவோம், மாதாவரம் இல்லை கிளம்பாக்கம். இல்லை மோஸ்ட்லி மாதாவரம் தான் பார்த்துருக்கேன் நான் இந்த மாதிரி பஸ்ஸுங்க போகிறது. ஆனால் எவ்வளோ காலியாக இருக்குது. அந்த பெங்களூர் பஸ்லாம் இங்கே எடுத்துன்னு வரலாங்கன்னு ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட சரியில்லை பழைய பஸ் ஸ்டாண்டில். ஸோ பெங்களூர் பஸ்ஸு, திருப்பதி பஸ்ஸுங்களும் இப்போ நிறைய அதிகமாகிடுச்சு. அது செங்கம், சேலம், வேலூர் எல்லா பஸ்ஸும் இங்கே எடுத்துன்னு வந்துட்டுருக்கலாம். வேலூர் இங்கே தான் நினைக்கிறேன், பார்க்குறேன் வேலூர் எங்கேனா இருக்குதுன்னு. எல்லாம் சென்னை பஸ்ஸுங்க தான் எக்கச்சக்கமாக இருக்குது. பேட்ரி ஃபுல் கம்மி ஆகிடுச்சு, 22% தான். சரசரன்னு பேசுகிறேங்க. நான் வேறு எங்கேயும் போயிட்டு வந்தேன், அந்த வீடியோலாம் அப்புறமா போடுறேன். ஃபஸ்ட்டு நான் திருவண்ணாமலை வீடியோ போடுறேன், சிதம்பரம். ஃபஸ்ட்டு நான் திருவண்ணாமலை வீடியோ போடுறேன், அதுக்கப்புறம் மற்ற வீடியோ அங்கே போடுறேன். நல்லா பிரைட்டாக பெருசாக ரிவர்ஸ் பண்ணுறதுக்கும் நல்ல இடம் இருக்குது. அங்கே போய் யூட்டர்ன் எடுக்கிறதுக்கும் நல்ல இடம் இருக்குது. எல்லாமே இருக்குது. அந்த பெங்களூர் KSRTCங்க எக்கச்சக்கமான பஸ்ஸுங்க வருது. அதெல்லாம் கூட பார்க்கிங் பண்ணுறது அந்த பின்னாடி பக்கம் இடம் இருக்குது. இல்லை திருப்பதி APSRTCயும் பார்க்கிங் பண்ணலாம். அப்படிக்கா கடைங்கள்லாம் காலியாக தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன ஹோட்டலில் எதாவது திறந்துருக்கான்னு. அங்கே திருவண்ணாமலை பழைய பஸ் ஸ்டாண்டு மக்கள்லாம் நைட்டெல்லாம் ஜேன்னு இருப்பாங்க. ஆனால் ஹோட்டல் எதுவுமே திறக்கிறது, எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. 1-2 டீ கடை மட்டும்தான் இருக்கும். டாய்லெட் வந்து ரொம்ப கஷ்டம். ஜனங்க எங்கே வேணுமோ அங்கே ஒன்று கடிப்பாங்க. இது என்ன பஸ்ஸு பார்த்துட்டு வரேன் நான். என்னென்னா திருவண்ணாமலை பஸ் பழைய பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டுக்கு லோக்கல் பஸ் விட்ருக்காங்க. தர்மபுரி இனாக்ரேஷன் பண்ணாங்களே, இது திருவண்ணாமலை. தருமபுரி, அரூர், மொத்தம் தருமபுரி இது பஸ் இது. ஸோ ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு லோக்கல் பஸ் விட்ருக்காங்க 24 ஹவர்ஸு. இப்போ தருமபுரி போனோன்னே லோக்கல் பஸ்ஸே இல்லை, ஜனங்கள்லாம் ஷேர் ஆட்டோவில் போனோம். ஷேர் ஆட்டோ கிடச்சா அதிர்ஷ்டம்.
இல்லைன்னா பாவம் காசு கொடுத்து போகணும், ரொம்ப காஸ்ட்லி. தமிழ்நாட்டில் சில இடத்துலலாம் சீப்பாக இருக்குது ஆட்டோ, மற்ற இடத்துலலாம் மினிமமே 100 வாங்குறாங்க. புதுச்சேரிக்கெல்லாம் போனால் ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்கு 100, 130 கேட்குறாங்க. அநியாயமாக இருக்குது. கேட்டால் உலகத்தில் விலைவாசி ஜாஸ்தியாக இருக்குது, அது தெரியாதவனுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? பெங்களூர்லேயே மினிமம் 36 சிட்டிக்குள்ளே. இப்போ வெளியில் போனால் ஒரு 50 ரூபாய்னா கொடுப்போம், ஓலா அதெல்லாம் புக் பண்ணால். ஒரே மூட்டை 1.5 கிலோமீட்டருக்கு 120, 130 கேட்குறாங்க. CM1 சிதம்பரம் 1 புது பஸ். இது இன்னொரு மாடிஃபைடு பஸ் இருந்துச்சு. என்ன தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பழைய சிடிசி திருவண்ணாமலை டிவிஷன் கொடுத்துட்டாங்களா? எல்லாத்தையும் வச்சு மாடிஃபை பண்ணியிருக்காங்க. பிளாக் கலர் டிஎன்எஸ்டிசி வந்துன்னு இருக்குது. ஹோட்டல் இருக்குது அங்கே பாருங்கள், சாப்பிட்டுன்னு இருக்காங்க. ஏதோ இட்லி கடை மாதிரி தெரியுது. அங்கேயும் தோசை சத்தம் கேட்குது. அது தோசை கல் மேலே அந்த தொடப்பத்தை வச்சு தேய்ச்சின்னு இருக்காங்க. ஸோ அங்கே அந்த பஸ் பின்னாடி கூட ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ இந்த பிளாக் டிஎன்எஸ்டிசி எங்கேருந்து வருதுன்னு தெரியல, பார்க்கலாம். அங்கே நான் பார்த்தேன், நான் திண்டிவரத்துலேருந்து வந்துன்னு இருக்கிறேன். நான் அங்கே சாப்பாடு நிறுத்திருந்தாங்க, அந்த பஸ் அப்படியே திருப்பிட்டாங்க, உள்ளே வரல. ஸோ திருவண்ணாமலை டிப்போ தான், அவங்களே திருப்பிட்டு அப்படியே டிப்போக்கு போயிடுவாங்க. தெரில எங்கேருந்து வருதுன்னு. சென்னை தான் இருக்கும்ல, அவ்வளோ தூரம் நடந்துன்னு போனோம். ஸோ சென்னை தான் இருக்கும். சரி பார்க்கலாம், இது என்ன சாப்பிட்டு பார்க்கலாமா, நல்லாயிருக்குமா. அதான் நமக்கு வேறு இன்னும் கட்டியிருக்காங்க, அப்படி போய் பார்க்குறேன் நான். இந்த பக்கம்லாம் நிறைய இடம் இருக்குது பார்க்கிங் பண்ணுறதுக்கு. அங்கே வேலை நடந்துன்னு இருக்குது. ஸோ ஷிஃப்ட் பண்ணுவாங்களாம். அதை பாருங்கள், எவ்வளோ இடம் இருக்குது பார்க்கிங் பண்ணுறதுக்கு. அது பாருங்க, அந்த ஃப்ரீ டாய்லெட், இலவச டாய்லெட்டு. வெளியில் ஒன்று கடிச்சு வச்சுருக்காங்க ஜனங்க. ஃப்ரீ டாய்லெட் கொடுத்தா கூட வெளியில் ஒன்று கடிக்கிறாங்க. வேலைலாம் நடந்துன்னு இருக்குது இன்னும் பின்பக்கம். ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்லாம் இருக்குது. இதெல்லாம் நல்லா இருக்குது. டாய்லெட் நல்லா கட்டியிருக்காங்க, ஆனால் ஃபுல்லு நாஸ்தி பண்ணிட்டுருக்காங்க. அதுக்குள்ளே இனாகரேஷன் கம்மா யாரும் இங்கே வந்து மெயின்டெனன்ஸே பண்ணிடல போலுக்கு. பெருகியும் இல்லை, டாய்லெட்டும் க்ளீன் பண்ணிடல. ஸோ அதுதான் பிரச்சனை நினைக்கிறேன். ஜனங்க குப்பை போட்டுன்னு தான் இருக்கிறாங்க, ஆனால் க்ளீன் பண்ணுறவங்களும் யாரும் இல்லை. ஏதோ முதல்ல சந்தோஷம் ஆச்சு எனக்கு. திருவண்ணாமலை புது பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு, பெரிய பஸ் ஸ்டாண்டு பார்க்கிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம். ஏன்னா வர ரொம்ப அதிகமாக ஜனங்க வராங்க, அதுவும் ஆந்திர பிரதேஷ்லேருந்து எக்கச்சக்கமாக ஜனங்க வராங்க. ஸோ நல்லதாக போச்சு இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட் கட்டுந்து. எல்லா ஏபிஎஸ்ஆர்டிசி கேஎஸ்ஆர்டிசியும் ஷிஃப்ட் பண்ணிட்டா ரொம்ப நல்லதாக இருக்கும். இதுதான் லாஸ்ட் பஸ் தான் திருச்சி. இது விட்டா 1 இல்லை 1:30 வருமா. சிதம்பரத்துக்கு இதுதான் லாஸ்ட் பஸ் தான், இதோட நாளைக்கு காத்தாலையும். ஸோ எல்லாம் ஸ்டாண்டிங்கில் போகிறாங்க மக்கள். இது புதுச்சேரி பஸ்ஸு. தருமபுரி பஸ் ஸ்டாண்ட் இன்னும் ரொம்ப நல்லா கட்டியிருந்தாங்க. இல்லை எல்லாம் வேலை முடிஞ்சிட்டு தான் ஓப்பன் பண்ணாங்க. செல்ஃபி பாயிண்ட் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவும் நல்லா தான் இருக்குது. லேண்ட்ஸ்கேப்பிங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க, பெருசாக இருக்குது. இங்கே லோக்கல் பஸ்ஸெல்லாம் கூட, லோக்கல் பஸ் காணும் இப்போ 12 மணிக்கு. வீடியோ பிடிச்சின்னு வரத்துக்குள்ளே போயிட்டு இருக்குது எல்லாமே. ஸோ நல்லா தான் இருக்குது இதுவும் பஸ் ஸ்டாண்டு. எல்லாமே ஷிஃப்ட் பண்ணி எல்லா கடையும் திறந்துட்டு எல்லாம் க்ளீனாக மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தட்ஸ் இட். நீங்கள் கேட்டிங்க, நான் வந்துட்டேன். நான் வந்து வீடியோவும் பிடிச்சிட்டு கிளம்புறேன். நான் பேட்டரியும் 17 ஆகிடுச்சு. ஸோ கிளம்புறேன் நான். இதில் சென்னை பஸ் தான் வருது நிறைய. குளியல் அறை. ஸோ அதுவும் கட்டியிருக்காங்க செப்பரேட்டாக, ஃப்ரெஷ்ஷன் அப் பண்ணோன்னா. மஸ்லு ஸ்ப்ரிங்க்லரும் வச்சுருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷனு பிளாட்ஃபார்ம் 2 and 3 இந்தாண்ட சைடு தான் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் சைடு. மெயின் என்ட்ரன்ஸ் அந்தாண்ட பக்கம். ஸோ எஃப்ஓபின்னா இந்தாண்ட பக்கம் வரைக்கும் தான் கனெக்ட் பண்ணுவாங்களா, இல்லை இந்தாண்ட பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில. நந்தியால், ஆந்திர பிரதேசில் நந்தியால். ஸோ ஜனங்க வந்து இந்தாண்ட பக்கம் இறங்குவாங்க கூட்ஸ் யார்டு பக்கமாக. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஓபி கட்டி அங்கே ஒரு டிக்கெட் கவுண்டரை வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் ஜனங்க வந்து இறங்கிட்டு ட்ரெயினில் போகிறவங்களுக்காக ஒரு எஃப்ஓபி இங்கே கனெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு டிக்கெட் கவுண்டரை வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஜனங்க பண்ணணுன்னா எவ்வளோ பண்ணலாம், மக்களுக்கு நல்லது. ஸோ பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரில, பார்க்கலாம். ஒரு 3 பிளாட்ஃபார்ம். திருவண்ணாமலை எவ்வளோ பெரிய சிட்டி, எவ்வளோ பேர் வந்து போகிறாங்க. இன்னும் 2 பிளாட்ஃபார்ம் கட்டலாம், இடம் இருக்குது அங்கே. நிறைய ட்ரெயின்ஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம், மெமூஸ் சென்னைக்கு பெங்களூருக்கெல்லாம்.
விழுப்புரத்தில் இத்தனைக்கும் மெயின்டெனன்ஸ் டிப்போ இருக்குது. ஸோ எவ்வளோ பண்ணலாம், அவங்க நினச்சாங்கன்னா எவ்வளோ பண்ணலாம். சிஎன்சி வந்துச்சு. ஸோ எங்கேருந்து எங்கள் திருவண்ணாமலை சென்னை தான் நினைக்கிறேன். எஸ்சிடிசி. ஸோ எஸ்சிடிசியும் பார்த்தாச்சு, டிஎன்எஸ்டிசி பார்த்தாச்சு, ஏபிஎஸ்ஆர்டிசி, கேஎஸ்ஆர்டிசி பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கும். சரி நான் கிளம்புறேன். லோக்கல் பஸ் நான் இது பெங்களூர் பஸ் இது சிஎன்சி. ஸோ புதுச்சேரி பெங்களூர் நினைக்கிறேன். ஸோ இந்த கள்ளக்குறிச்சி பஸ் நான் போயிருக்கேன், ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க. லோக்கல் பஸ்ஸு கள்ளக்குறிச்சிலேருந்து திருவண்ணாமலை போயிருக்கேன். ஸோ அது சிஎன்சி வீடியோ போட்டிருக்கேன் நான். புதுச்சேரி பெங்களூர் சிஎன்சி ஆப்ரேட் பண்ணுவாங்க, சென்னை டிப்போ. ஸோ அந்த பஸ் தான் அது, ஸ்லீப்பர் இது. பிளாட்ஃபார்ம் 1 and 2 பே 10, 17 எல்லாம் க்ளீனாக இன்ஃபர்மேஷன். அந்த லோக்கல் பஸ்க்குன்னு ஒரு இன்சார்ஜ் போட்டிருக்காங்க. அவர் கேட்டால் வள்ளுன்னு வர்றாரு. நானும் இன்னொருத்தர் போய் கேட்டோம், நாங்கள் லோக்கல் பஸ் வந்து இல்லை, எதனா பண்ணுங்க, ஃபோன் பண்ணி பேசுங்கன்னு சொல்லிட்டு. அது வரும் வந்துச்சுன்னா போகணும்னு சொல்லிட்டு வள்ளுன்னு வந்துட்டு இப்போ தூங்க போயிட்டார். அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸர் போட்டிருக்காங்க, லோக்கல் பஸ்ஸு ஜனங்களுக்காக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, இல்லை ஃபோன் பண்ணி கூப்பிட்றதுக்கு. திட்டிட்டு போயிட்டு படுத்துக்கினாங்க. ஆட்டோவில் தான் போனேன் நான். பஸ்ஸு வரவே இல்லை, ஆட்டோவில் வந்தேன். 30 ரூபா, 30 rupees. I came by auto. And this is Bangalore bus.